தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நண்பு கலந்த வணக்கங்கள். அனைவரும் நலமா இருக்கீங்களா? நீங்க நலமோட வாழ முருகப்பெருமானை வணங்கி கிட்டத்தட்ட இந்த 2025 நிறைய எதிர்பார்ப்புகளோட, நிறைய கனவுகளோட, இங்க நம்ம லைஃப்ல ஏதாவது கஷ்டங்கள் தீருமா, நம்முடைய லைஃப்ல எல்லாம் மாற்றங்கள் வருமா, நம்முடைய ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்னு பல கனவோட தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க வந்திருப்பீங்க. இப்பேற்பட்ட இந்த மாசத்துல ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டு கண்ணை திறந்து விட்டு இந்தப்ப இந்த வழியில போப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கணும். அந்த வழியில போப்பா உனக்கு நல்லது நடக்கும்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வழிகாட்டுறதுக்கு ஆள் தான் இப்போ நான் வருத்தப்படுறாங்க. சார் எனக்கு எவ்வளவுமே யாருமே உதவி பண்ண மாட்றாங்க. நான் தான் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டே இருக்கேன்லாம் சொல்லுவா. ஏணிப்படி வாழ்க்கை தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னைய வச்சு ஏறி நிறைய பேர் போயிட்டாங்க. இன்னும் நான் அதே இடத்துல தான் இருக்கேன்னு சொல்ற வழியை நம்ம பார்க்குறோம். இப்பேற்பட்ட சூழல்ல நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா இந்த 2025 உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு 3, 4 மாசம் நல்லா இருக்கக்கூடிய மாதங்கள் நான் கணிச்சிருக்கேன். அது ஏன்னா குரு பயிற்சி இருக்கு, சனி பயிற்சி இருக்கு, ராகு பயிற்சி இருக்கு, புதனுடைய பயிற்சி இருக்கு, சுக்கிரனுடைய பயிற்சி, இந்த மாதிரி கிரகங்களுடைய பயிற்சி நிறைய இருக்கு. அந்த பயிற்சியுடைய தன்மையில உங்களுக்கு உங்க ராசிக்கு இந்த டைம்ல இதை பண்ணுங்கன்னு சொல்லி மிக அற்புதமான மாதங்களை நான் கணிச்சிருக்கேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து முடியுங்க. கண்டிப்பாக தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் மேச ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் வந்து நுழையிறார். அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்ச் 29 2025 எல்லாருக்கும் என்னென்னா 7.5 சனினாவே ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி பாருங்கள், சனி ராகுட இணைந்து தான் அந்த விரயத்தில் இணைகிறாரு. ஆனால் கிட்டத்தட்ட அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் கழிச்சு அவர் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். இது ஒரு நல்ல ஒரு சிறப்பு இல்லவா? அதே மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து தைரியஸ்தானத்துக்கு 3வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது ஒரு நல்ல வகையான சிறப்பு தான். அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. அப்போது உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாபகரமான சூழல் கட்டாயமாக ஏற்படும். அது எப்போ அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதத்தை வந்து விட்டுருங்க. ஜூலைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 7 மாதம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த டைம் பீரியட்ல ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கிட்டத்தட்ட செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்குறது, புதிய முயற்சிகள் கையாளுறது, இந்த மாதிரி பிளான் வச்சுக்கங்க. அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதிரியான காலங்களில் தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ணணும். கடன்கள் வாங்குறத அவாய்ட் பண்ணணும். தொழிலுக்கு சில முக்கியமான செலவுகள் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள்லாம் வரலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் போய் சனி ராகுவோட இருந்தால் என்ன ஆகும்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரும். அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக பயணிச்சா போதும். ஆனால் அந்நிய செலவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வருமானங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கடல் தாண்டி போகணும், நீங்கள் ஏதாவது ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு விசாவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே மாதிரி பதவி ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இந்த 2025 உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம 23, 22 நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப சிரமங்கள், உங்களுடைய வேலை இழப்பு, குடும்பத்தில் பிரச்சனை, தொழில் முடக்கம், கணவனுக்குள்ளான பிரச்சனைகள் நிறைய இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்போ இந்த நிலையில்லாதது கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த 2025. எல்லாரும் சொல்லலாம், வருஷம் வருஷம் இப்படி தாங்க சொல்கிறாங்க, எங்கெங்கே நாங்கள் நல்லா இருக்கணும் கூட உங்களுக்கு கேள்வி வரலாம். அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு காலமும் நேரமும் நமக்கு நல்ல நேரம் வர்றது வந்து எந்த நேரம் எப்படி வேணால் வரலாம். அப்போ இந்த வருடம் இந்த சூழலில் உங்களுக்கு அந்த மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு, அதை பயன்படுத்திக்கிங்க. செவ்வாயுடைய ராசிநாதன் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசி அப்படின்னு சொன்னால், இப்போ மேச ராசிக்கு அதிபதி செவ்வாயாக இருக்கும்பொழுது கோப குணாதிசயங்களை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய மனைவி அல்லது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்க, தாய் தந்தையர்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. வீண் வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிக்கிங்க. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறனால ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சம்மந்தமில்லாத ஒரு ஃபேமிலி பிரச்சனைகள் இன்வால்வ் ஆகிக்குவாங்க. தேவையில்லாத போய் அவங்க கூட ஒரு அட்வைஸ் சொல்கிறேன்னு போயிட்டு அதனால் இவங்களுக்கு பிரச்சனை வரதையும் பார்ப்போம். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல இவங்க போய் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறங்கிற பேரில் போய் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இவங்களுக்கு பிரச்சனை சந்திச்சுட்டு வந்துடுவோம். அந்த மாதிரியான சூழல்லாம் நடக்கும். அது இந்த டைம் பீரியடில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள், நம்ம வேற வம்புல போய் கலந்துக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுபகாரியத்துக்கான முயற்சி எடுக்கலாம். இந்த 2025 கிட்டத்தட்ட இந்த நான் சொன்ன அந்த ஜூனுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அந்த 3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான பலன் இருக்கும். ஆல்மோஸ்ட் ராகு பயிற்சியும் வந்துடணும். அது 1 or 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அதுக்கான அமைப்புகள் ஏற்படும். ஏன்னா லாபஸ்தானத்தில் போய் ராகு வந்து தனிச்சு அமர்வார். கேது பவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நேரடியாக ஒரு 6ஆம் பாகத்தில் வந்து அமர்வார். ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி வந்து கல்வி, மாணவ செல்வங்கள் கல்வியில் உயர்நிலை அடைகிறதுக்கும் உங்களுடைய எதிர்பார்த்த அளவுக்கான அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறதுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்புகள், எதிர்பார்த்த வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சுபகாரியங்கள், திருமண விஷயங்கள், திருமண காரியங்கள், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது ரொம்ப பேர்த்துடைய கனவாக இருக்கும். ஒரு வீடு வாங்கணுங்க, இடம் வாங்கணுங்க,
எனக்கு வந்து ஒரு ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஆசைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஆசையாவே போயிருதே தவிர்த்து அது நடக்க மாட்டேதுன்னு சொல்லுவான். அப்போ வந்து உங்களுடைய ஜாதகம் சுய ஜாதகத்துல, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல, உங்களுடைய யோகாதிக்க பலன்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா, ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிறப்புல வந்து மூலத்திரிகோணத்துல பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கும், உச்சத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் மூலத்திரிகோணம்னு சொல்லுவோம். ஒரு கிரகம் வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, மேச ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்சி பலன் பெறுவார். ஆனா, அது அவர் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 10 பாகைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூலத்திரிகோணம் அடைவார். இந்த மாரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனி பலன்கள் உண்டு. அப்ப உங்க ஜாதகத்துல அந்த மாரி என்ன லாபகரமான ஒரு பலன்கள் இருக்கிறத செக் பண்ணிக்கங்க. கண்டிப்பா வந்து ஒரு நல்ல மாற்றங்கள், மாறுதல்கள் உங்களுடைய வளர்ச்சியில காத்துட்டு இருக்கு. இந்த 2025ல கிட்டத்தட்ட நான் சொன்ன அந்த 3 மாதம் நல்ல முறையில யூஸ் பண்ணிட்டு, மீதி இருக்கக்கூடிய மாதங்கள்ல இருக்கிற வாய்ப்புகளை மட்டும் பயன்படுத்திட்டு, வரக்கூடிய சூழல பொறுத்து நீங்க கவனமா இருந்தா மட்டும் போதும். கவனிக்கக்கூடிய விஷயங்கள் மெயினா இந்த 2025ல என்ன அப்டின்னா, கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணணும். இன்னைக்கு வந்து கடன் அப்படின்னு இல்லாம ஒரு காரியத்த நம்ம செய்ய முடியாது. ஆனா நீங்க வந்து இந்த 2025ல கடன் வாங்கி ஒரு காரியத்த செய்றதா இருந்தா அவாய்ட் பண்ணிக்கங்க. அல்லது ஒரு கடன கட்டுறதுக்காக இன்னொரு கடன வாங்கி அந்த கடன கட்டுறதா இருந்தாலும் அத அவாய்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு சுப சேவைகள், சுப செலவுகள் இந்த மாரி விரய சனி நடக்கிறதுனால, விரய சார்ந்த விஷயங்களுக்கான சுப செலவுகள நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில இந்த 2025 உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல உருவாக்கும். கவனமாக இருந்து இந்த மாதங்கள உபயோகப்படுத்துனீங்கன்னா, கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. நல்ல விஷயங்கள் நடக்கும். தைரியமா இருங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா நீங்க வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு இன்னும் வந்து டெப்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சுய ஜாதகத்த, அதுவும் வந்து தொழில் எப்படி பண்ணலாம்? ஃபேமிலி ரீதியா என்ன முடிவுகள் எடுக்கலாம்? எந்த காலகட்டங்கள்ல திருமணம் நடக்கும்? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது? இப்படிப்பட்ட நெறைய கேள்விகளுக்கு விடை அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்த டீட்டெயிலா அனலைஸ் பண்ணா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அருகில இருக்கக்கூடிய ஏதாவது அஸ்ட்ராலஜர்ஸ் இருந்தாலும் கூட கன்சிடர் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, நம்ம மூலியமா நீங்க பார்க்கணும்னு நெனைச்சீங்கன்னா, நம்முடைய கான்டாக்ட் நம்பர் கீழ இருக்கு. ஆன்லைன் கன்சல்டிங் இருக்கு. நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி தான் இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு நேரம், நல்ல நேரம் எப்ப வேணா வரலாம். அந்த நேரம் வந்து உங்களுக்கு இந்த டைம்ல இருந்து கூட வந்திருக்கலாம். கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்த டீட்டெயிலா பாருங்க. கண்டிப்பா மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்போட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.